கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். இந்த இடத்துல தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவதற்கு சாமுவேல் இடத்துல கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல தாவீதனுடைய சகோதரர்கள் அவனுக்கு முன்பதாக கடந்து வருகிறார்கள். ஆனால் எல்லாரை காட்டிலும் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவர். இந்த இடத்துல தாவீதை தெரிந்தெடுக்கிறார். தாவீதின் மேலாக சாமுவேல் தன்னுடைய கரத்தை வைத்து எண்ணெய் ஊற்றி அபிஷேகித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, தாவீதினுடைய சூழ்நிலை என்ன? நீங்கள் சங்கீதம் 78ஆம் அதிகாரம் அதனுடைய கடைசி வசனங்களை வாசிப்பீர்களானால் வேதம் சொல்லுகிறது, கரவலாடுகளின் பின்பதாக தெரிந்த அவனை தேவனாகிய கர்த்தர் தெரிந்தெடுத்து இஸ்ரவேலை ஆளுவதற்காக அவனை அழைக்கிறார். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவத்திலிருந்து அவனை தெரிந்தெடுத்தார். தாவீது அரசனாக அபிஷேகிக்கப்படும் பொழுது அவன் பெரிய உயர்ந்த ஸ்தானத்தில் இல்லை, ஏழ்மையின் ஸ்தானம். வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஆனால் அவனுடைய இருதயத்தை கர்த்தர் பார்த்தார். நேற்றைய தினத்தில் நாம் தியானித்த வண்ணமாய் கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் பதிந்திருக்க வேண்டியது அவசியம். அப்போதுதான் தீமையை கண்டு விலகுவோம், நன்மைகளுக்கு நேராக நம்ம இருதயம் போகும் இல்லையா? இதை தாவீது தன் வாழ்விலை செய்திருந்தான். ஆகவே தான் கர்த்தர் தாவீதை பார்த்து சொல்லும் பொழுது, என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்றைய நாளிலும் நீ கர்த்தருக்கு ஏற்ற இருதயம் உடையவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் உன்னையும் அபிஷேகித்து மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தாவீதை சாமுவேல் அபிஷேகித்தான், ராஜாவாக மாறினார். So he sent for him and had him brought in. He was glowing with wealth and had a fine appearance and handsome features. Then the Lord said, rise and anoint him. This is the one. இவன்தான் என்று சொன்ன பொழுது அவன் அபிஷேகிக்கப்படுகிறான். இன்று கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். கேட்கிற தேவ பிள்ளையே, தேவ அபிஷேகம் உன்மேல் இறங்கும்படியாய் கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். உன்னை ஒப்பு கொடுப்பாயா? ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பாயா? நீ ஆளும்படியாக கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். நீ அவருடைய சொந்த ஜனம். ஆளுகை செய்கிறதற்குண்டான அதிகாரத்தை கர்த்தர் இந்த அபிஷேகத்தின் மூலமாய் உனக்கு கொடுக்க விரும்புகிறார். பெற்றுக்கொள்ளுகிறாயா? பெற்றுக்கொள்ள ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி. ஆளுகை செய்கிற அந்த அபிஷேகத்தை அன்று தாவீதின் மேல் கொடுத்த என் ஆண்டவர் இன்று கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த அபிஷேகத்தின் வல்லமையை கொடும் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். இந்த நாட்களிலும் ஆண்டவரே, கேட்கிற ஒவ்வொரு வாழ்வில் இருக்கிற நுகங்கள் முறிக்கப்படும்படியாய் கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவர் மேலும் இறங்கி அற்புதத்தை செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரம் அதை செய்து கொண்டிருக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். ஒரு மாற்றத்தை கர்த்தர் அவர்களுடைய வாழ்விலை கட்டளையிடுங்க. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.